Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஊழியக்காரனா நான் உங்களை வாழ்த்துறேன். ஆமென். உங்கள் சகோதரனா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களாம் நல்லா இருக்கணுங்க. ஒவ்வொருத்தரும் நீங்க இந்த சத்தத்தை கேட்கிற இந்து நண்பர்களா இருக்கட்டும், முகமதியர்கள் நண்பர்களா இருக்கட்டும், கிறிஸ்தவ நண்பர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் என் தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லாரும் என் ரத்த சம்பந்தங்களே, என் உறவுகளே, கடவுள் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆமென். பாருங்க, நாம் அனுதினமும் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம். அல்லேலூயா. பீரிட்டு எழ, ஆமென், ஸ்தோத்திரம், எல்லாரை விட ஒரு கம்பீரமான வாழ்க்கை வாழ நாம் விரும்புகிறோம். யாருக்கு இது நடக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்பதை கேட்போம். ஆமென். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில காத்திருப்பது, இங்கிலீஷ்ல வெயிட்டிங், காத்திருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம், உடனே டாக்டரை பார்த்தாகணும். ரேஷன் கடைக்கு போறோம், இம்மிடியட்லி உடனே நம்ம பொருட்களை வாங்கி ஆகணும். எந்த ஒரு வேலையை செய்தாலும் நம்ம உடனே செய்ய விரும்புகிறோம். காத்திருக்கிற அனுபவம் நமக்கு இல்லை. வெயிட் பண்ணவெல்லாம் முடியாதுங்க. போன்ல ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கோம், நீங்க எத்தனை மணிக்குள்ள வருவீங்கன்னு கேட்போம். கொஞ்சம் ½ அன் அவர் லேட் ஆகுதுன்னா சரி, என்ன இன்னொரு நாள் பார்ப்போமா அப்படி சொல்லுவோம். காத்திருக்கிற அனுபவமே கிடையாது. ஓகே, நாம் மனுஷனுக்காக காத்திருக்க வேண்டாம். மனுஷன் கொடுக்கிற நன்மைகளுக்காக காத்திருக்க வேண்டாம். இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஒரு புதிய பலனை அடைவீர்கள். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில புது ஆசீர்வாதங்கள் இல்லாம இருக்கிறோம், புது பலன் அடையாம இருக்கிறோம், சோர்ந்து போகிறோம், எழும்பணும் நினைக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களோ புது பலன் அடையணும். நிறைய நேரத்துல சோர்ந்து போகிறோம். ஆனால் ஏசப்பா கிட்ட வந்து நீங்க காத்திருந்தீங்கன்னா, ஏசப்பா கொடுக்கக்கூடிய நன்மைகள் வேணும்னு காத்திருந்தீங்கன்னா, ஏசப்பா நிச்சயம் ஆசீர்வதிப்பார்னு அவர் சமூகத்துல காத்திருந்தீங்கன்னா, ஒரு புதிய பலத்தை, ஒரு புதிய பண ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அவர் ஆண்டவராயிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அது எப்படி? புதிய பலத்தோடு ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். புதிய பலன் என்றால் என்ன? எழும்ப முடியாத அளவுக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? கடனா, வியாதியா, வறுமையா, தோல்வியா, கைவிடப்பட்ட நிலைமையா, நம்மளை எல்லாரும் கேவலமா பேசுறாங்களா, எழும்பவே முடியலையே, மற்றவங்களுக்கு முன்னாடி கம்பீரித்து வாழ முடியலையே, சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கீங்களா, கண்ணீர் வடிக்கிறீங்களா, மற்றவங்களை அவமானப்படுத்தி குன்றி போய் இருக்கிறீர்களா? நீங்கள் ஏசப்பா கிட்ட வந்து சொல்லுங்க, ஏசப்பா எல்லாருக்கு முன்பாக உங்களை புது பலனடைய செய்து எழும்பி நிற்க உதவி செய்வார். எழும்புவீங்க. Praise the Lord. நீங்க எழும்புவீங்கன்னு ஆண்டவர் சொல்றாருங்க. நீங்க எழும்புவீங்க, நிச்சயமா எழும்புவீங்க. எழும்பி, ஆமென், பாருங்க, பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். பாருங்க, பைபிள் சொல்றது, காத்திருக்கிறவங்க
ஏசப்பாவுக்கு காத்திருக்கிறவங்க எப்படி எழும்புவாங்களாம்? கழுகு போல எழும்புவாங்களாம். பாருங்க, அந்த கழுகை பற்றி ரொம்ப உயரத்துல பறக்கிற ஒரு விஷயம் கழுகு. ரொம்ப ரெக்கைய அடிச்சு பறக்காது, அழகா ஸ்மூத்தா பறக்கும்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க காத்திருந்தாய் ரொம்ப சாதாரணமா ரொம்ப ஸ்மூத்தா பறப்பீங்க, மேல உயர பறப்பீங்க. அல்லேலூயா. எத்தனை காற்றடித்தாலும் கழுகு காற்றை பிளந்து கொண்டு முன்னேறும். பாருங்க, காக்காவா இருக்கட்டும், குருவிகளா இருக்கட்டும், மேல பறக்க முடியாது. ஆனால் கழுகால் உயர உயர மேல மேல பறக்க முடியும். கழுகு அவ்வளோ பறக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தனக்கு ஒரு குறிப்பிட்ட வயதான பிற்பாடு கழுகு போய் ஒரு கண்மலையை தேடுமா, உயர்ந்த மலையை தேடுமா. உயர்ந்த மலையை தேடி அங்க ஒரு குகையில போயிட்டு, யாரும் மனுஷர்களுடைய வாசனை இல்லாத ஒரு குகையில போயிட்டு தன்னை சேர்த்து கொள்ளும், அல்லது அங்கே இருக்கும். அப்போ இந்த 40 நாட்கள் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா இறகுகளையும் எல்லா முடிகளையும் உதறி தள்ளிடுமா. அதற்கப்புறம் அந்த 40 நாட்களுக்கு பிற்பாடு அதற்கு புதிய ரக்கைகள், புதிய முடிகள் முளைக்க தொடங்கும். மீண்டும் அது எழும்புச்சு அப்படின்னா மீண்டும் எவ்வளவு உயரம் பறக்க முடியுமோ அவ்வளவு உயரம் பறக்கும். அதுக்கு களைப்பு வராது, அதற்கு சோர்வு வராது, அதற்கு ஸ்தோத்திரம் எப்பவுமே இளைப்படையாது. ஏன்னா காத்திருந்து புது பலனை அடைந்திருக்கிறது. காற்றை பீரிட்டு செய்து கீழந்து பறக்கிற, ரொம்ப நேரம் பறக்கிற ஒரு வல்லமை, ரொம்ப நேரம் பறக்கிற ஒரு சக்தி அந்த கழுகுக்கு கிடைக்கும். அப்படியே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நீங்க ஏசப்பா கிட்ட வந்து காத்திருந்தீங்கன்னா உங்க பழைய வாழ்க்கையெல்லாம் உதிர்ந்து, பழைய பாவமெல்லாம் உதிர்ந்து, பழைய கடனும் வியாதிகளும் உதிர்ந்து புதிய பலன் அடைவீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பலன் அடைந்து மெதுவா எழும்புவீங்க, உயர எழும்புவீங்க, மேல எழும்புவீங்க. மீண்டும் நீங்க விழவே மாட்டீங்க, களைப்படைய மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. ஆமென், ஸ்தோத்திரம், இளைப்படைய மாட்டீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. மேல எழும்பணுமா? மேல நன்மைகள் உண்டாகணுமா? நீங்க உயர எழும்பணுமா? கர்த்தருக்கு காத்திருங்க. அவருக்கு காத்திருக்கிற அத்தனை பேரும் புது பலன் அடைவார்கள், புது பலனை அடைவார்கள், புது நன்மையை பெறுவார்கள். ஏசப்பா கிட்ட வந்து காத்திருங்க. பாருங்க, வசனம் எப்படி சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுவார்கள் என்று தாவீது சொல்லுகிறார். பைபிள்ல ரொம்ப தெளிவான வசனம். இந்த பூமியில உள்ள எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வேணுமா? பூமியின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வேணுமா? அவர் சமூகத்துல காத்துருங்க. அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். கைவிடாதிருக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். I am waiting. யாருக்காக? ஆண்டவருக்காக. நான் காத்திருப்பேன் என் ஆண்டவருக்காக. என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கும் வரையிலும் காத்திருப்பேன். சொல்லுங்க ஆமென். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை ஆசீர்வதிக்கும் வரையிலும் நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. காத்திருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.